அதாவது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனவாக்கால் பிரம்மாவும் சிருஷ்டி செய்வான். நானா தாய் தந்தைக்கு அடிமையாச்சு. அதை விட்டால் மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் கடமையாச்சு. பிணிபோல் ஓடி பொருளாதாரத்தை சேர்த்து பிறகு இறுதி காலத்திலே மரணத்தை நோக்கி பயம் வரும் காலத்தில் இறைவனை நோக்கி போகிறவங்களை பார்த்தா இறைவனுக்கே கோபம் வருமா. சடநிலை என திரிந்தீர் சம்சாரம் தனகெனம் என உழன்றீர். ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? தான் வேலைக்கு போகணும், தான் சம்பாதிக்க வேண்டும், தான் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும். சடநிலை என திரிந்தீர் சம்சாரம் தனகெனம் என உழன்றீர், சுழன்றீர். அதுலேயே சுத்துறாரு. காலையில் வேலைக்கு போகிறாரு, மாசமான சம்பளம் வாங்குறாரு, குழந்தைக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, எல்ஐசி போடுறாரு, பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. கடவுளை மறந்தோம், காமியம் நிறைந்தோம், கருமமே பெரிதானோம், இறுதியில் புண்ணானோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல ஒரு மனிதன் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பல நூல்கள் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ முதல் வார பூஜையில போகும்போதே எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால அடுத்த வாரமும் இதே மாதிரி வரலான்ட்டு தொடங்க ஆரம்பிக்கிறேன். உடனே என்ன பண்றேன், அசைவத்தை 2008 வியாழக்கிழமை மட்டும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு முதல் 2008ஆம் ஆண்டு வியாழக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டுறேன். சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்காக நிப்பாட்டுறேன்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த இரணியல் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த இரணியல் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு சாய்பாபா ஆலயத்திற்கு நாங்கள் சொற்பொழிவு ஆற்ற வந்துள்ளோம் என்பது தவறு. அது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். இரணியல் என்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சாய்பாபா இந்த பணியை செய்ய எங்களை இங்க அவர் தேர்வு செய்துள்ளார். இதுதான் உண்மை. இதை பற்றி நாம் விரிவாக ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை பேசப் போகிறோம். அதற்கு முன் இப்படி ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு பொது சேவை, அதாவது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தனவாக்கால் பிரம்மாவும் சிருஷ்டி செய்வான், நானா தாய் தந்தைக்கு அடிமையாச்சு, அதை விட்டால் மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் கடமையாச்சு, பிணிபோல் ஓடி பொருளாதாரத்தை சேர்த்து பிறகு இறுதி காலத்திலே மரணத்தை நோக்கி பயம் வரும் காலத்தில் இறைவனை நோக்கி போகிறவங்களை பார்த்தா இறைவனுக்கே கோபம் வருமா? இறைவனுக்கே கோபம் வரும். எப்போ தெரியுமா? இறுதி காலங்களில் பையன் கையை விட்ட பிறகோ பொண்ணு கை விட்ட பிறகோ, பார்த்துக்க ஆள் இல்லாத காலகட்டத்திலேயோ உடல்நிலை முடியாத காலகட்டத்திலேயோ ஒருவர் இறைவனை வழிபட்டால் இறைவனுக்கே கோபம் வரும். இறைவனே சொல்லியிருக்கார். சச்சிதானந்த சத்குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அத்வைத போத கீதத்தில் சொல்லியிருக்கார், கடைசி காலத்தில் என்னை வழிபடுபவர்கள் அவர்களுடைய சுயநலத்துக்காக வழிபடுகிறார்கள். அதனால் அவர்களை பார்த்தால் எனக்கே அருவருப்பு உண்டாகும். அவர்கள் மீண்டும் மனித ஆத்மாக பிறப்பெடுக்க நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த ஒரு உலகத்தில், இந்த கலியுகத்திலே வாழும் காலத்திலே ஒரு பொது பணியை எடுத்து செய்வது சாதாரண விஷயம் அல்ல. அதில் பல விஷயங்கள், அதாவது சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் இருப்பவர் ஒருத்தர் மட்டும்தான் எப்பவுமே இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து நடத்த முடியும். எல்லாருக்கும் இறைவன் அந்த பணியை கொடுப்பதில்லை. அப்படி இந்த பணியை செய்து வரும் இவ்வாலயத்தின் மதிப்புக்குரிய ஐயா கோலப்பன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர் குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொண்டு, பேரே பாருங்க, கோல் பிளஸ் அப்பன். கோள்களுக்கெல்லாம் அப்பன் யாரு? யாருமா? கோள்களுக்கெல்லாம் அப்பன். பேர்ல பல அர்த்தங்கள் உண்டு. பல நம் வாழ்ந்த பல வருடங்களுக்கு முன்பு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜோதிடம்லாம் கம்மி, ஜோதிடம்லாம் பார்த்தவங்கலாம் கம்மி. ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா வீட்டில் பூஜரம் கூட இருக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, கோவிலே கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறோம். வீட்டு உள்ள ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி பயணித்தீங்கள் என்றால் ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு மாடம் ஒரு அகல் தான் இருக்கும். நான் பேர்லே கோல் பிளஸ் அப்பன், கோலப்பன் வந்துட்டு. இப்போ கோலப்பன்னா யாருன்னா சூரியன். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கன்னியாகுமரி போயிருந்தேன். காலையில் மழை கன்னியாகுமரியில். அப்போ சூரிய உதயத்தை நம்மால் பார்க்க முடியாதே கண்டி, ஆனால் சூரியன் உதயம் ஆயிடுவார். அதான் உண்மை. மழை பெய்யுது அதனால சூரியன் உதயம் ஆயிடாத போயிடுமா? கிடையாது. மழை பெய்தாலும் பனிக்காலங்களாக இருந்தாலும் வெயில் காலங்களாக இருந்தாலும் தன் கடமையை இயற்கை எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்கும். அந்த இயற்கை எப்பொழுது தன் கடமையை செய்ய தவறுகிறதோ அங்கு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துவிடும். எப்படி சூரியன் அனுதினமும் மழை பெய்தாலும் சரி பனி இருந்தாலும் சரி மக்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் சூரியன் உதயமாயிடும். அப்போ கோலப்பன் ஒருத்தர் பேர் வச்சிருந்தா நிச்சயமா அவர் என்ன பண்ணணும்? தன் கடமையை அவர் செய்து கொண்டே தான் இருக்கணும். கோலப்பன் ஒருத்தர் பேர் வச்சிட்டா அவர் வாழ்நாள் முழுவதும் சூரியன் எப்படி 6:38 இன்னைக்கு உதயம்னா 6:38 உதயம் தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது இயற்கையோடைய விதி. இப்போ கோலப்பன் அப்படின்னு ஒரு பேர் இங்க சூட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்க என்ன சொல்றாரு இறைவன், என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த ஆலயத்திலே நடக்க இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய
இவங்க வச்சிருக்க நிகழ்ச்சிகளுடைய தொகுப்புகளாகட்டும், அது அனைத்துமே செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் கோலப்பன் அப்படின்ற ஒருத்தர் சுவாமி நியமிச்சிருக்கார். எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாது, எந்த ஒரு காரணமும் சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. சூரியன் எதனா காரணம் சொல்ல முடியுமா? காலையில் இன்னைக்கு கொஞ்சம் மழையாக இருக்குது, 6:38க்கு என்னால் உதயம் ஆக முடியாது, 7:30 மணிக்கு உதயம் ஆகணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அடுத்த மாதம் இந்த சாய்பாபா கோவிலில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். ஏதோ ஒரு பொருளாதார பற்று குறை இருக்குது, அதனால் அந்த நிகழ்ச்சியை நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் அந்த சொல்லக்கூடாத இடத்துக்கு கூட்டின்னு வந்து வச்சிருக்கார் சாய்பாபா. நீ காரணம் எனக்கு சொல்லாதே, அதை நான் கேட்க தயாராக இல்லை. நீ செய்ய வேண்டிய அனைத்தும் செய்தே தீர வேண்டும், அதனாலே உனக்கு கோலப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டது. சூரியன் எப்படி வருடத்தில் 365 நாள், லீப் வருஷத்தில் 366 நாளும் எப்படி தவறாமல் உதிக்கிறதோ அதே போல் கோலப்பன் என்ற ஒரு பெயரை சூட்டிவிட்டால் அவருக்கு இட்ட கடமையிலிருந்து அவர் ஒரு நாளும் தப்பிக்கவே முடியாது. அதனால தான் இந்த பிரபஞ்சம் அவரை தூக்கி அங்கே என்ன பண்ணியிருக்கு, அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்கு. வெகு சிறப்பான ஒரு பணிகள், ஆலய பணிகள், ஆலய பணி செய்வது சாதாரண விஷயம் அல்ல. சடநிலை என திரிந்தீர் சம்சாரம் தனகெனம் என உழன்றீர். ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? தான் வேலைக்கு போனோம், தான் சம்பாதிக்க வேண்டும், தான் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும். சடநிலை என திரிந்தீர் சம்சாரம் தனகெனம் என உழன்றீர், சுழன்றீர். அதுலேயே சுத்துறாரு. காலையில் வேலைக்கு போறாரு, மாசமான சம்பளம் வாங்குறாரு, குழந்தைக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, எல்ஐசி போடுறாரு, பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. கடவுளை மறந்தோம், காமியம் நிறைந்தோம், கருமமே பெரிதானோம், இறுதியில் புண்ணானோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல ஒரு மனிதன் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பல நூல்கள் நம்மளுக்கு சொல்லுது. அதை தவிர்த்து இந்த மாதிரி ஆன்மீக பணியில் வாழ்பவர்கள் ஒரு சிலரே. அவர்கள் இறை தூதர்களாகவே நாம் பார்க்கிறோம். இதான் உண்மை. அப்போ இந்த ஆலயத்தை பற்றி சிறு குறிப்பு நான் பார்த்தேன். ஒரு ஆலயத்துக்கு போகிறோமே இறைநிலையில், என்ன ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது 2013 கோலப்பன் அப்படின்ற ஐயா என்ன பண்ணியிருக்காரு, சாய்பாபாவை அப்போதான் வணங்க ஆரம்பிச்சிருக்கார். வணங்கி 2 மாதத்தில் சீரடிக்கு போகிற ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு. சீரடிக்கு போயிட்டு வந்திருக்கார். போயிட்டு வந்த பிறகு ஒரு சில மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் அடுத்து சாய்பாபாவை பற்றி கொள்கிறார் என்பதை விட சாய்பாபா இவரை பிடித்து கொண்டார் என்பதுதான் உண்மை. பிறகு 2020 மகா கும்பாபிஷேகம் செய்து சிறப்பான ஆலய பணியை செய்து கொண்டு வருகிறார். 4 வேளை ஆரத்தி என்பது மிகவும் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம இருக்க சுச்சுவேஷன்ல கடவுள் இந்து மதத்தை நிச்சயமாக, இந்து மதம் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசக்கூடிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இதான் உண்மை. ஒரு அமரன் படத்துக்கு போகிறோம், டிக்கெட் எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம், கார் விட பார்க்கிங் இடம் இல்லை. இப்போ ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 10% பீப்புள் கூட இருக்காத ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்து மதம் சார்ந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக என்ன பண்ணணும்னா அதிகமாக பேசக்கூடிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. முதல் இந்த இடத்தின் சிறப்பை சொல்வதற்கு முன் ஒரு சின்ன விஷயம். சாய்பாபா ஏன் என்னை தேர்வு செய்தார் என்பதற்கு 2008ஆம் ஆண்டு சென்னையிலே திருவான்மியூர் அப்படின்னு ஒரு ஊர் பகுதியில் வெட்டுவாங்கேனின்னு ஒரு ஊர். அந்த வெட்டுவாங்கேனி ஊரில் நான் எங்கள் சொந்த ஊரான மேல்மருவத்தூர் பக்கத்தில் தண்டலம் கிராமத்தில் இருந்து அந்த வெட்டுவாங்கேனி என்ற ஒரு ஊருக்கு குடியேறி போகிறோம் 2007. 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த வெட்டுவாங்கனி என்ற ஒரு ஊர் பக்கத்தில் ஈஞ்சம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் பெரிய சாய்பாபா கோவில், சென்னையிலே ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சாய்பாபா கோவில் கடலோரத்தில் இருக்கு. அப்போ அந்த 2008ஆம் ஆண்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம வீட்டில் இருந்து ஷேர் ஆட்டோவில் போனால் ஒரு 5 ரூபா தான். அப்போல்லாம் 2008 5 ரூபா போனால்
வாரம் வாரம் சாய்பாபாவை போய் பார்க்கணும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிக்குது. முதல் வாரம் போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பல்லக்கில் அப்போல்லாம் எனக்கு பல்லக்குன்னு கூட எனக்கு தெரியாது. தோளில் எடுத்துகிட்டு வருவாங்க. அது பேர் தான் பல்லக்குன்னு கூட தெரியாது. 2008ஆம் ஆண்டு. முன்னாடி பஜன் போவோம். பின்னாடி பல்லக்கில் சாய்பாபாவை ஒரு திருவுருவ படத்தை வச்சு மாலை மாட்டி பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க. முன்னாடி தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், பஜன் கூட்டம். ஒரு வாரம் போகும்போது எனக்கு இந்த இசை மேலெல்லாம் அதிக ஆர்வங்கள் உண்டு. இந்த மேளம் வாசிப்பது, பாட்டு பாடுவது, இசைத்தாளங்கள் தட்டுவதெல்லாம் மிக ஆர்வம் அதிகம் உண்டு. அப்போ முதல் வார பூஜையில் போகும்போதே எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால அடுத்த வாரமும் இதேமாரி வரலான்ட்டு தொடங்க ஆரம்பிக்கிறேன். உடனே என்ன பண்ணுறேன், அசைவத்தை 2008 வியாழக்கிழமை மட்டும் நான் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு முதல் 2008ஆம் ஆண்டு வியாழக்கிழமை நான் நான்வெஜ் சாப்பிட்றத நிப்பாட்டுறேன். சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்காக நிப்பாட்டுறேன். இப்போ பெற்றோர்கள்லாம் ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்லாம் உடம்பு சத்து இருக்காது. இது சென்னை சைட்லாம் பசங்க பக்தியில் அதிகமாக இருக்காங்க. இப்போது இளைஞர்கள் பக்தியை நோக்கி திருவண்ணாமலையில் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 1,00,000 பேர் போகிறாங்க. பக்தியோடைய நாளுக்கு நாள் மக்களுடைய பக்திகள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்போது நான் விடும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் அட்வைஸ், இந்த வயசில் நான்வெஜ்லாம் விடக்கூடாது, வாரத்தில் ஒரு நாள்னு சொல்கிற, அதனால் விட்டுருங்க, ஆனால் நான்வெஜ்ஜை விடக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப மிக ஆரோக்கியமே நான்வெஜ் தான், அதில் தான் விட்டமின்லாம் நிறைய இருக்குது. இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன், வியாழக்கிழமை நிச்சயமாக நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு விட்டுறேன். 2008 விட்றேன். தொடர்ந்து 2008 2010 வரைக்கும் நான் அந்த வெட்டுவாங்கனின்ற ஒரு ஊரில் இருக்கிற வரைக்கும் வியாழக்கிழமைனா முதல்ல ஈவினிங்கில் ஸ்கூல் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்தவொடனே அந்த சாய்பாபா கோயிலுக்கு போயிடுவேன். அப்படியே அந்த பஜனில் கலந்துக்கிட்டே இருந்தேன். அங்கே வாரம் வரதுனால அந்த பஜனைக்கு வரவங்க நிறைய பேர் அறிமுகமானாங்க. அறிமுகமாகும்போது என்னென்ன, சில வாரங்களுக்கு பிறகு நானும் அந்த பஜனில் ஒரு ஆளாக மாறி பாட்டு பாட ஆரம்பித்து அந்த பல்லாக்கு தூக்க ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருந்தது. 2010ஆம் ஆண்டு நான் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்த காரணத்தால் அந்த சாய்பாபா கோயிலுக்கு அதிகமாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது. இப்படி தான் முதல் நான் சாய்பாபாவை வணங்கிய காலம் வந்து 2008ஆம் ஆண்டு. வியாழக்கிழமை மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து அவரை பாற்ற காலங்கள் 2008ஆம் ஆண்டு அவருடைய தொடர்பு ஏற்பட்டு 2022ஆம் ஆண்டு முதல் என் நண்பர் யூஎஸ்லேருந்து ஃபோன் அடிக்கிறார். நான் வந்து இந்தியா வரேன், நம்ம வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு மந்திராலயம் போகலான்றார். அவரே ஃபோன் அடிக்கிறார். சரின்ட்டு அவரே டிக்கெட்டை போட்டார். சாய்பாபா கோயில் ஷீரடிக்கு, சென்னை டு ஷீரடி ஃப்ளைட்டில் போடுறார். ஷீரடியிலேருந்து ஹைதராபாத் போடுறார். அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி மந்திராலயம் போகிறோம். நான் எதுவுமே போகணும்னு நினச்சேன், ரொம்ப வருஷமாக ஷீரடி போகணுன்னு ஒரு எண்ணம் இருந்தது. 2022ஆம் ஆண்டிலே அவரே ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடித்து நான் வந்து இன்னும் 3 மாதத்தில் சென்னை வரேன், யூஎஸ்லேருந்து, நம்ம போயே ஆகணுன்றாரு. அப்படி போகும்போது ஒரு அற்புதமான தரிசனம், ஆரத்தி தரிசனமும் ஷீரடியில் பார்த்தேன்.